உன்னை பணிகவும் பெருகவும் செய்திடுவார். ஏசடா ஏசடா வல்லமையுள்ள தேவன். ஏசடா ஓரா கவசதரதரவரமா வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறது. எல்சடா என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னை பழுகவும் பெருகவும் செய்திடுவார். அவர் சொல்லும் பொழுது என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நான் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை நான் பழுகவும் பெருகவும் இந்த 2025 நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நான் ஆசீர்வதிக்க போகிறேன். தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பல ஜன கூட்டமாய் மாற்றுவதுதான் கர்த்தருக்கு பிரியம். எல்லா கையை தட்டி விஷயம் பண்ணி, அவராலே கூடுமா? அவரால் நடக்குமா? என் வாழ்க்கையை அவர் சரிப்படுத்த முடியுமா? என்னை அவர் ஆசீர்வதிக்க முடியுமா? என் பேரை பெருமைப்படுத்த முடியுமா? என்னுடைய துக்கத்தை மாற்ற முடியுமா? என் கண்ணீரை மாற்ற முடியுமா? என்னுடைய கலக்கத்தை நீக்க முடியுமா? இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க எல்லா கையை தட்டி ஓரா சபா நபரவா அவையில நிறைந்து, ஆமாப்பா நீங்க என்னை ஆசீர்வதித்திருங்க. பெருக்கத்தை தேவன் தகப்பனை தொடர்ந்து நிரப்பு நடத்தும் ஆசீர்வாதம் உங்க நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, அவர் என்றவனமாக சங்கீத புஸ்தகத்திலே நாம் 136வது சங்கீதத்தை திருப்பி மகள் வாசிக்கும் போது நாம் எல்லாரும் கிருபை உண்டாவதாக என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிப்போம். 136வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கீங்க. ஆமென். பேஜ் நம்பர் சொல்லிடலாம். 755வது பக்கத்துல எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். தொடர்ந்து அந்த மகள் முதல் வரியை வாசிப்பாங்க. அதுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லி மட்டும் ஆர்ப்பரிப்போம். ஆமென். எல்லாரும் சொல்லணும். ஆமென். பக்கத்துல பாருங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் கிருபை உண்டாவதாக சொல்லுங்க. அவ்வளவுதான். ஆமென். 136வது சங்கீதம். சங்கீதம் 136ஆம் அதிகாரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.